முல்லைத்தீவில் இருந்து 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான முதிரை மரக்குற்றிகளை யாழ்ப்பாணத்துக்கு கடத்தி வந்தவர் கைது. முதலமைச்சராக பதவியேற்கவுள்ள விஜய் வெளியான தகவல். 30 வருட அரசியல் கட்டுக்களை அவிழ்த்த விஜய்க்கு சிவஞானம் ஸ்ரீதரன் வாழ்த்து. கடந்த கால அரசாங்கங்களைப் போல அனுர அரசும் இனவாத அரசாங்கமாகும் ஸ்ரீதரன். கச்சத்தீவையும் யாழ்ப்பாணத்தையும் தமிழகத்துக்கு வழங்க தயார் அர்ச்சுனா ராமநாதன். வற்றாப்பள்ளி கண்ணகியம்மன் ஆலய பொங்கல் உற்சவம் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டு முக்கிய அறிவிப்பு. பாடசாலைகளில் பரீட்சைகள் மற்றும் விடுமுறைகளில் மாற்றம் கல்வி அமைச்சின் புதிய அறிவிப்பு. $2.5 மில்லியன் மாயம் பகிரங்கமாக கேள்வி எழுப்பிய சஜித் அரசு தரப்பு விளக்கம். ஹர்ஷன சூரிய பெருமவின் இரட்டை குடியுரிமை சர்ச்சை நலிந்த விளக்கம். திருகோணமலையில் சட்டவிரோத புதையல் அகழ்வு காவல்துறை விசாரணைகள் தீவிரம். செம்மணியில் மண்ணுடன் அகழ்ந்து எடுக்கப்பட்ட குழந்தையின் எண்புக்கூடு. இணைய மோசடிக்காரர்களின் தேசமாக மாறும் இலங்கை கம்மன் பில. விஜயின் வெற்றி கச்சதீவு விவகாரம் நாமல் ராஜபக்சவின் விசேட கருத்துக்கள். முல்லைத்தீவிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு முதிரை மரக்குற்றிகளை கடத்தி வந்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சாவகச்சேரி போலீசார் மீசாலை பகுதியில் வீதி சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த வேளை சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்த பாரவூர்தியை வழிமறைத்து சோதனையிட்டனர். அதன்போது பாரவூர்திக்குள் முதிரை மரக்குற்றிகள் காணப்பட்டுள்ளன. மரக்குற்றிகளை எடுத்து செல்வதற்கான அனுமதி பத்திரத்தினை சாரதியிடம் கோரிய போது அதற்கான அனுமதி பத்திரத்தை வழங்காததை அடுத்து சாரதியை போலீசார் கைது செய்ததுடன் பாரவூர்தியையும் கைப்பற்றி போலீஸ் நிலையத்திற்கு எடுத்து சென்றனர். போலீஸ் நிலையத்தில் சாரதியை தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ள போலீசார் பாரவூர்திக்குள் இருந்து 43 முதிரை குற்றிகளை மீட்டுள்ளதாகவும் அவற்றின் பெறுமதி சுமார் 10 லட்சம் ரூபாய் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பதவியேற்பு விழாவானது எதிர்வருகின்ற 7ஆம் தேதி அன்று சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் நாளைய தினம் 6ஆம் தேதி காலை ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்திக்க நேரம் கேட்டுள்ள விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வென்று தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்த பிரம்மாண்ட பதவியேற்பு விழாவுக்கு பல்வேறு மாநிலங்களின் அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் கலந்து கொள்ள வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய எம்எல்ஏக்களை 3 நாட்களுக்குள் சென்னையிலேயே இருக்குமாறு தமிழக வெற்றிக் கழக தலைமை அறிவுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் கடந்த 30 வருடங்களாக இருந்த குடும்ப அரசியலை வேருடன் அறுத்த தவேக கட்சியினருக்கும் அதன் தலைவர் விஜய்க்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்ட பதிவில் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய சரித்திர வெற்றியை பதிவு செய்து முதலமைச்சராக தெரிவாகி இருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அன்பு சகோதரர் விஜய்க்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுமுக அரசியல் கட்சியாக புரட்சிகர அரசியல் பிரவேசத்தை ஆரம்பித்து பல்வேறு நெருக்கடிகளையும் சோதனைகளையும் கடந்து தமிழக மக்களின் ஒட்டுமொத்த ஆதரவை பெற்றுள்ளீர்கள். மக்கள் உங்களுக்கு வழங்கியுள்ள இந்த ஆணையை தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்கும் பயன்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. குறிப்பாக ஈழத் தமிழர்களாகிய எமது வாழ்வுரிமை மற்றும் அரசியல் அபிலாஷைகள் குறித்து உங்களது தெளிவான நிலைப்பாட்டினை நாம் கூர்ந்து கவனித்து வருகின்றோம். தொப்புள் கொடி உறவுகளான எமது மக்களின் நியாயமான அரசியல் தீர்வுக்கான பயணத்திலும் சர்வதேச அரங்கில் எமக்கான நீதியை பெற்றுத்தரும் முயற்சியிலும் உங்களது தலைமையிலான தமிழ்நாடு அரசு முன்னின்று ஒத்துழைப்பு வழங்கும் என ஈழத் தமிழர்களாகிய நாங்கள் பெரிதும் எதிர்பார்க்கின்றோம். தங்களின் புரட்சிகரமான புதிய பயணம் வெற்றியளிக்க இறைவனை வேண்டுகின்றேன் என்றும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த கால அரசாங்கங்கள் போலவே இனவாதம் காட்டுகின்ற ஒரு அரசாங்கமாகவே அனுர அரசாங்கம் செயல்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சபையில் தெரிவித்தார். கிளிநொச்சி மண்ணிலே பிறந்து வளர்ந்த ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், மூத்த எழுத்தாளர் தம்பி தீபச்செல்வன் அவருடைய புத்தகங்கள் இலங்கையினுடைய கஷ்டம்
காரியாலயத்திலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவருடைய பயங்கரவாதி சைனட் போன்ற நூல்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதே நேரம் எழுத்துக்களின் மூலம் நான் போராடுகிறேன், இன்னும் இங்கு 2 தேசங்கள் உள்ளன என்ற 2 நூல்களுக்காக அவருடைய அந்த நாவல்கள் தடுத்து வைக்கப்பட்டு இப்பொழுதும் அங்கே கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் இருக்கிறது. குறிப்பாக இந்த தேவை ஏன் இந்த அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது? இந்த நாட்டில் எழுத்துரிமை ஏன் தடுக்கப்பட்டிருக்கிறது? தமிழ் மக்கள் மீது ஒரு வலிந்த யுத்தத்தை நடத்தி அந்த யுத்தத்தை நியாயப்படுத்துவதற்காக கோத்தபாயாவை புகழ்ந்து பாடியவர்களுடைய புத்தகங்கள் எல்லாம் இந்த நாட்டில் தாராளமாக உலா வருகின்றன. அவருக்காக புகழ்ந்து பேசுகின்ற அது தமிழ் எழுத்தாளர்களாக இருக்கலாம், சிங்கள எழுத்தாளர்களாக இருக்கலாம். அரசாங்கத்துக்கு புகழ்ந்து பாடினால், கொலைகளை நியாயப்படுத்தி எழுதினால் அந்த புத்தகங்கள் உலாவுகின்றன. ஆனால் தீபச்செல்வன் போன்ற தமிழர்களுடைய உண்மைகளை வெளியிலே கொண்டு வந்தவருடைய 5 வகையான 320 புத்தக பிரதிகள் இப்பொழுதும் சுங்கப்பிரிவிலே தடுத்து வைக்கப்பட்டுள்ளதென்றால், உங்களுடைய அரசு காலத்திலும் சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் இது இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, ஒரு முறை திரும்பி பாருங்கள். நீங்கள் பழைய அரசாங்கங்களை பேசுகிறோம், பழைய அரசாங்கங்கள் மீது நீங்கள் குற்றம் சொல்லுகிறீர்கள். பழைய அரசாங்கம் நியாயமாக நடக்கவில்லை, ஜனநாயகம் பேணப்படவில்லை, சுதந்திரம் வழங்கப்படவில்லை என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் இதே அரசாங்கமும் இதே பாணியை இப்பொழுது மேற்கொள்ளுகிறது என்பது தீபச்செல்வனுடைய தெளிவாக தெரிகிறது. எனக்கு ஒரு நிமிஷம் தாருங்கள். எனக்கு முதல் 8 நிமிஷம் ஒதுக்கப்பட்டிருந்தது, நீங்கள் 6 நிமிஷம் என்று சொல்வது பிழையானது. ஆகவே நான் நினைக்கிறேன், இந்த கலாச்சார அமைச்சினுடைய இலக்கிய குழுவும் பாதுகாப்பு அமைச்சும் வழங்கிய பரிந்துரையின் அடிப்படையில் விடுவிக்கப்பட மாட்டாது என்ற ஒரு தோரணையிலே சுங்கப்பிரிவினால் இந்த புத்தகங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது. எழுத்து சுதந்திரம், இவரின் எழுத்துக்கள் வெளியான தேசிய சர்வதேசிய ஊடகங்களின் கண்ணியத்தையும் கூட இது பாதித்திருக்கிறது. ஆகவே நான் நினைக்கிறேன், இந்த நாட்டிலே மலையகத்திலே காவத்தையில் நடைபெற்றிருக்கிற நீலகாமம் தோட்டத்திலே நடந்த மிக மோசமான வன்முறையும், இப்பொழுதும் இந்த நாட்டிலே இன ரீதியான வன்முறையும், இன ரீதியான பாகுபாடும், நல்லிணக்கமற்ற தன்மையும் மேலோங்கித்தான் இருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் நல்ல உதாரணங்கள். ஒரு தையிட்டி விகாரையை அகற்ற முடியாது, அதற்கு பெயர் குறித்து தனியாருடைய தமிழர் காணியிலே வலுக்கட்டாயமாக அமைத்து வைத்துக்கொண்டு அவருடைய நிலங்களை வழங்க விடாமல் தடுத்திருக்கிற அரசாங்கம், நீலகாமம் தோட்டத்திலே சொந்தமாக ஒரு கொட்டில் போட்டு தான் படுப்பதற்கு உறங்குவதற்கு அனுமதிக்காத அரசாங்கம், ஒரு தீபச்செல்வனுடைய புத்தகத்தை வெளியிடுவதற்கு கூட அனுமதிக்காத அரசாங்கம், நீங்கள் என்ன ஜனநாயகத்தை வெளியிலே சொல்ல போகிறீர்கள்? நீங்கள் எந்த வகையான ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்த போகிறீர்கள்? உங்களுடைய காலமும் கடந்த அரசாங்கங்களுடைய காலம் போல் வன்முறையும் துப்பாக்கி கலாச்சாரங்களும் அல்லது இனங்களை மதிக்க தெரியாத சகிப்புத்தன்மையற்ற ஒரு அரசாங்கத்தான் நீங்கள் இருக்கப் போகிறீர்களா என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். விஜய் அவர்கள் கச்சதீவை கேட்டார். கச்சதீவை மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தையும் தருகின்றோம் என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சபையில் தெரிவித்தார். கௌரவ சபாநாயகர் அவர்களே, முதலாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய இதயத்தை கவர்ந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இலங்கை தமிழன், அடக்கப்பட்ட தமிழன் என்ற ஒரு தமிழ் குரலாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, முக்கியமாக கதைக்க வேண்டிய விடயம் இந்த மின்சார தடை. அது வடக்கு மாகாணத்தில் தீவு பகுதிகளில் மின்சாரம் என்பது வழங்கப்படுவது இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அண்மைய தினங்களில் நான் நெடுந்தீவு அல்லது டெல்ஃபிக்கு பயணித்த போது அங்கே பாதிக்கு பாதி மக்களுக்கு மின்சாரம் இல்லை. ஒரு கிழமையில் கிட்டத்தட்ட 7 நாட்களில் 5 நாட்கள் மின்சாரம் இல்லை. ஸோ இந்த தீவு பகுதிகளில் நீங்கள் கச்சதீவை விஜய் கேட்டிருக்கிறார் என்பதற்காக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜனாதிபதி கச்சதீவை தரமாட்டார் என்று நாங்கள் சொல்லுறோம். கச்சதீவை மட்டுமில்லை, யாழ்ப்பாணத்தையுமே தமிழகத்தில் கொடுக்க சொல்லி தமிழக மக்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆகவே எப்போது எங்களுக்கு தீவு பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்கப்படும். தமிழீழ விடுதலை இயக்கத்தினை ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து ஒற்றுமையுடன் பாதுகாத்த தலைவர் ஸ்ரீ சபாரத்தினம் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் சபையில் தெரிவித்தார். எனது தானை தலைவன் ஸ்ரீ சபாரத்தினத்தினுடைய அவரோடு மரித்த எங்களுடைய போராளிகளுடைய நினைவு தினத்தை நாங்கள் ஒற்றுமை வாரமாக நினைவு கூறுகின்றோம். அந்த வகையிலே எங்களை தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய 2 மிகவும் தாங்க முடியாத இழப்புகளை தமிழீழ விடுதலை இயக்கம் சந்தித்தது. முதலாவது 83ஆம் ஆண்டு தங்கத்துறை குட்டுமணி
ஜெகன் போன்றவர்கள் சிறையிலே படுகொலை செய்யப்பட்ட போது தமிழீழ விடுதலை இயக்கத்தை ஆரம்பித்த ஸ்தாபகர்களான அவர்கள் மரித்தபோது தமிழீழ விடுதலை இயக்கம் என்ன செய்வதென்று தள்ளாடுகின்ற நிலையிலே தான் அந்த தலைமை பொறுப்பை எனது தானத்தலைவன் தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய பொறுப்பை ஸ்ரீயண்ணா அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அதன் பின்பு பாரிய இந்த எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக எங்களுடைய இளைஞர்களுடைய அந்த ஆயுத போராட்டமானது பல வெற்றிகளை ஈட்டிய வரலாற்றை நான் தொடர்ந்து சொல்ல முடியும். நேரம் காணாத விடயத்திலே நான் அதை விட்டு சொல்கின்றேன். அப்படியான ஒரு மிக திறமையான ஒரு தலைவனை எங்களுடைய ஆரம்பத்திலே முதல் தடவையாக எங்களுடைய பிரிவினை என்ற நிலையிலே சகோதர படுகொலையாக ஸ்ரீசபாரத்னம் தலைவர் அவர்களையும் எங்களுடைய போராளிகளும் அதிலே மரிக்கின்ற படுகொலை செய்யப்படுகின்ற ஒரு நிலை எங்களுடைய இனத்தின் ஒரு சாபக்கேடாக மாறியது. அதைத்தான் நாங்கள் ஒற்றுமை வாரமாக இப்பொழுது நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இருந்தாலும் நாங்கள் சோர்ந்து விடவில்லை. தமிழீழ விடுதலை இயக்கம் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டாலும் கூட, பாரிய இழப்புகளை சந்தித்து கொண்டாலும் கூட, நாங்கள் அந்த நேரத்திலே விடுதலை புலிகள் முப்படைகளையும் கொண்டு பெரிய பாரிய பலமான ஒரு சக்தியாக இருக்கின்ற போது போராட்டத்தை மேற்கொண்ட நாங்கள் பலவீனமான சூழலில் இருந்தாலும் கூட அதை நாங்கள் ஒரு காலம் எங்களுடைய தமிழீழ விடுதலை இயக்கம் அந்த போராட்டத்தை மலினப்படுத்துகின்ற செயற்பாட்டிலே தமிழர்கள் ஒரு காலம் அதை முனையக்கூடாதென்ற ஒரு செய்தியை நாங்கள் இந்த நாடாளுமன்றத்திலே வெளியிட்டோம். இந்த போராட்டத்தை மழுங்கடிக்கின்ற செயற்பாட்டிலே தமிழர்கள் அந்த வகையிலே நாங்கள் விடுதலை புலிகளோடு இணைந்து செயல்படுகின்ற காலகட்டத்தை உருவாக்கி, அந்த காலகட்டத்திலே தான் இந்த ஒற்றுமை என்பது தேவை என்பதை அறிந்த என்னுடைய நண்பர் மாமனிதர் சிவராம் அவர்களும் இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் என்று சொல்லுகின்ற கிழக்கு மாகாணத்திலே இப்பொழுது உயிரோடு இருக்கின்ற அந்த பத்திரிகையாளர்களும் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியிலே தமிழீழ விடுதலை இயக்கம் அவர்களோடு கரங்கோத்தது. அது கிளிநொச்சியிலே சென்று அதற்கான அங்கீகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பை நாங்கள் அன்றைய தினம் அந்த முப்படைகளின் தலைவராக இருந்த பிரபாகரன் அவர்களை சந்தித்து அதற்கான அங்கீகாரத்தை நாங்கள் பெறுகின்ற போது விடுதலை புலிகள் கூட அந்த தேர்தல் களத்திலே போட்டு பிரச்சாரம் செய்து 22 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தோம். நான் என்னத்தை சொல்கிறேன் என்றால், என்னுடைய தலைவன் ஸ்ரீசபாரத்னம் இந்த ஒற்றுமையை மிக வலுவாக எங்களுக்கு சொல்லித்தந்தவர், வழிநடத்தியவர் என்ற அடிப்படையிலே தமிழீழ விடுதலை இயக்கம் அந்த விதத்திலே தனது கடமையை செய்தது. அதன் பின்பு எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ச்சியாக மக்கள் மத்தியிலே செல்வாக்கை பெற்றிருக்கின்ற நிலையிலே மீண்டும் ஒரு சாபக்கேடு ஏற்படுகிறது. இந்த உள்ளூராட்சி சபையிலே போட்டியிடுவதற்கான நிலையிலே இந்த கூட்டமைப்பு, ஒரு நிமிடத்திலே முடிக்கிறேன், தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிதைக்கப்படுகிறது. அதுவும் ஒரு மக்களுடைய சாபக்கேடாக இருக்கிறது. அந்த வகையிலே தமிழீழ விடுதலை இயக்கம் சோர்ந்து போகவில்லை. 5 கட்சிகளை, அதுவும் போராட்ட இயக்கங்களை ஒன்றிணைத்து நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதை உருவாக்கி இன்றைக்கும் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நிலையிலே எங்களுடைய குத்துவிளக்கு சின்னம் சங்கு சின்னமாக மாற்றப்படுகின்ற போது இங்கே இருக்கின்றவர்களும் வெளியிலே இருக்கின்றவர்களும் இந்த சங்கு சின்னத்தை களவாடி விட்டோம் என்று எங்களுக்கு தமிழர்களுக்கு பிரச்சாரம் செய்ததால் எங்களுடைய சங்கு சின்னத்திலே போட்டியிட்டவர்கள் தோல்வி கண்டார்கள். இது எங்களுடைய ஒற்றுமையின்மையை காண்டுகிறது. என்னை பொறுத்தமட்டிலே நான் சொல்லி முடிக்கிறேன். தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, எங்களுடைய போராளிகள் மீது, விடுதலை புலிகளுடைய போராளிகள் மீது, எங்களுடைய இறந்த தமிழ் மக்கள் மீது ஆணையாக சொல்லுகிறேன்,
மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்படவில்லை என்றால் எப்படி தமிழகத்திலே இளைஞர்கள் தங்களுடைய மாற்றத்தை கொண்டு வந்தார்களோ அதே போல இங்கேயும் இந்த 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 எங்களுடைய பிரிவின் காரணமாக எம்பிபி அரசாங்கம் வடக்கு கிழக்கிலே எப்படி கால் ஊன்றியதோ அதே போல ஒரு அபாயகரமான சூழ்நிலையை நாங்கள் சந்திக்க நேரம் சொல்லிக்கொண்டு ஒற்றுமையை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். தமிழீழ விடுதலை இயக்கம் அதற்கு தயாராக இருக்கிறது என்பதை சொல்லி முடிக்கின்றேன். முல்லைத்தீவு வற்றாப்பளை கிராமத்தில் அமைந்துள்ள வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் எதிர்வரும் ஜூன் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அத்துடன் பொங்கல் உற்சவத்திற்கான முன்னேற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய வளாகத்தில் உள்ள உணவு கையாளும் வியாபார நிலையங்களுக்கான அறிவுறுத்தல் ஒன்றினை வற்றாப்பளை பொது சுகாதார பரிசோதகர்கள் இன்று வெளியிட்டுள்ளனர். இதன்படி உணவகம், சர்பத் கடை தவிர்த்து ஏனைய உணவு கையாளும் நிலையங்களான ஐஸ்கிரீம் கடை மற்றும் வாகனங்கள், பூந்து இனிப்பு வகைகள், மிக்சர் கடைகள் ஆகிய அனைத்தும் தத்தமது பிரதேச உள்ளூராட்சி சபைகளின் அனுமதியினை பெற்றிருத்தல் வேண்டும். ஐஸ்கிரீம் உணவகங்கள், தேநீர், பூந்தி, இனிப்பு, மிக்சர், சர்பத் வியாபாரம் செய்பவர்கள் அனைவரும் மருத்துவ சான்றிதழ் பெற்றிருத்தல் வேண்டும். சர்பத் வியாபாரம் செய்பவர்கள் அனுமதி பெற்ற ஐஸ்கிரீம் கடைகளில் மாத்திரமே ஐஸ் கட்டிகளை கொள்வனவு செய்தல் வேண்டும். அத்துடன் அதற்கான பற்றுச்சூட்டினை தம்பசம் வைத்திருக்க வேண்டும். உணவகத்துக்கும் சர்பத் கடைகளுக்குமான உரிமையாளர்கள் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு வற்றாப்பளை பொது சுகாதார பரிசோதகர் உற்சவகால அலுவலகத்தில் இடம்பெறும் கலந்துரையாடலில் கட்டாயம் பங்கு பெற்ற வேண்டும். காவடி உரிமையாளர்கள் 29/5/2026க்கு முன்னர் பொது சுகாதார பரிசோதகருக்கு அறிவித்து அவரின் அனுமதியினை பெற்றுக் கொள்ள வேண்டும். உணவு கையாளும் நிலையங்கள் அனைத்தும் பொது சுகாதார பரிசோதகரின் அனுமதியினை பெற்றுக் கொள்ள வேண்டும். சிகரெட், புகையிலை, மதுசாரம் ஆலய வளாகத்தின் உள்ளே வியாபாரம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. உணவு கையாளும் நிலையங்களில் உணவு கையாள்வதற்கு பிளாஸ்டிக் பாத்திரங்கள் பாவிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் இது தொடர்பில் மேலதிக விவரங்கள் தேவைப்படுமாயின் பொது சுகாதார பரிசோதகர் 07020543220 அல்லது 07712118880 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் அடுத்த வருடம் முதல் பரீட்சைகள் மற்றும் தவணை விடுமுறைகளில் மாற்றம் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பாடசாலை தவணைகள் மற்றும் பொது பரீட்சைக்கால அட்டவணையை கடந்த 2020ஆம் ஆண்டிற்கு முந்தைய நிலைக்கு 2027ஆம் ஆண்டு முதல் முழுமையாக கொண்டுவர கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கலுவவ தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் இலங்கையின் கல்வி முறைமை தொடர்ச்சியான தடைகளை எதிர்கொண்டு வந்தது. கோவிட்-19 பெருந்தொற்று, நாட்டின் பொருளாதார நெருக்கடி மற்றும் சீரற்ற வானிலை போன்ற காரணங்களால் பாடசாலை நாட்காட்டி பாரிய அளவில் மாற்றமடைந்தது. இந்த சீர்குலைவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் 2027ஆம் ஆண்டு முதல் பாடசாலை தவணைகள் மற்றும் பொது பரீட்சைகள் அனைத்தும் அவற்றின் வழக்கமான கால அட்டவணையின்படி நடைபெறும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 2027ஆம் ஆண்டு ஜனவரியில் புதிய கல்வியாண்டை தொடங்குவதற்கு ஏதுவாக இந்த ஆண்டு எஞ்சியுள்ள 2 பாடசாலை விடுமுறை காலங்களும் வழக்கத்தை விட நீண்ட நாட்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிய வருகின்றது. 2026ஆம் ஆண்டுக்கான காப்போத சாதாரண தர பரீட்சைகள் எவ்வித மாற்றமுமின்றி திட்டமிட்டபடி டிசம்பர் மாதம் நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சமீபத்திய 2.5 மில்லியன் அமெரிக்க டாலரை திரைசேரி நிதி திசை திருப்பல் சம்பவத்தை இலங்கையின் கடன் வழங்குனர்கள் ஒரு தொழில்நுட்ப கடன் தவறுதலாக வகைப்படுத்த வாய்ப்பில்லை என நிதி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அத்துடன் கடன் மறுசீரமைப்பு செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ள அரசாங்கத்தின் நிதி மற்றும் சட்ட ஆலோசகர்கள் அளித்த ஆலோசனைகளையும் அவர் மேற்கோள் காட்டி பதிலளித்துள்ளார். இந்த மோசடி தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த பெர்னாண்டோ, சமீபத்திய மோசடி சம்பவத்தில் இலங்கை அரசாங்கம் தனது கடன் சுமைகளை திருப்பச் செலுத்த தவறியதாகவோ அல்லது மறுத்ததாகவோ கருதப்படாமல் ஒரு இணைய குற்ற செயலாகவே கருதப்படுகின்றது. இலங்கையால் அனுப்பப்பட்ட நிதிகள் ஆஸ்திரேலிய கடன் வழங்குனரால் பெறப்படவில்லை என்றாலும் இது கடனை திருப்பி செலுத்துவதில் அரசாங்கத்தின் இயலாமையையோ அல்லது தயக்கத்தையோ குறிக்கவில்லை. இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான நெருங்கிய உறவுகள் மற்றும் இது ஒரு இணைய குற்ற சம்பவம் என்பதனால் ஆஸ்திரேலியாவும் பாரிஸ் கிளப் உறுப்பினர்களும் இதனை ஒரு கடன் தவறுதலாக கருத வாய்ப்பில்லை என்று ஆலோசகர்கள் எங்களுக்கு தெரிவித்துள்ளனர்.
இந்த சம்பவத்தை ஒரு தொழில்நுட்ப கடன் தவறாக வகைப்படுத்த முடியுமா என்பதை தீர்மானிக்க கடன் மறுசீரமைப்பு ஆலோசகர்களுடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மோசடி தொடர்பில் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட காலவரிசையின்படி 2026 ஜனவரி 9 அன்று இலங்கை கணனி அவசரகால ஆயத்த குழுவுக்கு இந்த விடயம் குறித்து தெரிவிக்கப்பட்டது. அதே நாளில் குற்றப்புலனாய்வு துறைக்கும் நகல் அனுப்பப்பட்டது. ஆனால் இதில் சம்பந்தப்பட்ட கடன் வழங்குனரான ஆஸ்திரேலிய எக்ஸ்போர்ட் பைனான்ஸ் மார்ச் 23 அன்று நிதி வந்து சேரவில்லை என்று இலங்கை அதிகாரிகளுக்கு தெரிவித்தனர். மோசடி நடந்து மறுநாள் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் குற்றப்புலனாய்வு துறையிடம் எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்தார். அதே நேரத்தில் மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவுக்கு ஏப்ரல் 1 அன்று தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக அரசாங்கம் நாடாளுமன்றத்திடம் இருந்து தகவல்களை மறைத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை முற்றாக நிராகரிக்கின்றோம். ஏனெனில் நாடாளுமன்றத்துக்கு உண்மைகளை தெரிவிப்பதை தவிர்க்க எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை. மாறாக மோசடியுடன் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் உள்ளக கட்டுப்பாட்டு பிரச்சினைகள் குறித்து விசாரணைகள் மூலம் கூடுதல் தகவல்கள் கிடைக்கும் வரை காத்திருக்க அதிகாரிகள் முடிவு செய்தனர். அனைத்து கண்டுபிடிப்புகளும் இறுதியில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றார். தற்போதைய நிதி அமைச்சகத்தின் செயலாளர் ஹர்ஷன சூரியபெரும பதவியில் இருந்தபோது ஒருபோதும் இரட்டை குடியுரிமை பெற்றிருக்கவில்லை என்று அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். நிதி அமைச்சகத்தின் செயலாளராக இருந்தபோதும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பிரதி அமைச்சராகவும் இருந்தபோதும் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்கவில்லை என்றும் அவர் விளக்கியுள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிப்பதற்காக தற்போது நடைபெற்று வரும் ஊடக சந்திப்பில் செய்தியாளர்களுக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இந்த அறிக்கையை வெளியிட்டார். மேற்படி பதவிகளை வகித்த போது ஹர்ஷன சூரிய பெரும ஒருபோதும் இரட்டை குடியுரிமை பெற்றவராக இருந்ததில்லை என்று தாம் பொறுப்புடன் அறிவிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். திருகோணமலை கந்தளாய் பிரதான வீதியில் உள்ள அரச மரச்சந்தியில் புதையல் தேடுவதற்காக குழியொன்றை தோண்டிய நபர் கந்தளாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை கந்தளாய் உள்ளூர் மக்களால் போற்றப்படும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த குறித்த இடத்தில் இந்த புதையல் தேடும் நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சுமார் 5 அடி ஆழத்திற்கு குழி தோண்டியுள்ளதாக காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் கந்தளாய் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். வழக்கை ஆராய்ந்த நீதிவான் சந்தேக நபரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் அந்த இடத்தின் உரிமையாளரை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த சம்பவம் தொடர்பில் மற்றும் ஒரு பெண் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. செம்மணி மனித புதைகுழியில் இருந்து குழந்தை ஒன்றின் எண்புக்கூட்டுடன் மேலும் ஒரு எண்புக்கூடு அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் தங்க ஆபரணம் என சந்தேகிக்கப்படும் ஆபரணம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 8ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. அதன்போது இன்றைய தினம் 5 எண்புக்கூட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதியில் குழந்தை ஒன்றின் எண்புக்கூட்டு தொகுதி உட்பட 2 எண்புக்கூட்டு தொகுதி அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் இதுவரையான காலப்பகுதியில் செம்படி மனித புதைகுழியில் 255 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றுள் 249 மனித எண்புக்கூட்டு தொகுதி முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை புதைகுழிக்குள் காணப்பட்ட சந்தேகத்திற்கிடமான கருப்பு நிற மண்ணுக்குள்ளிருந்து எரிந்த நிலையில் சில எண்புகளும் நாணய குற்றிகளும் சான்று பொருட்களாக மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் மூக்குத்தி போன்றதான உடைந்த நிலையில் சிறிய தங்க ஆபரணம் ஒன்றும் காப்பு போன்ற ஆபரணம் ஒன்றும் சில நாணய குற்றிகளும் மரப்பெட்டி ஒன்றின் சிதைவுகளும் ஆணிகளும் மீட்கப்பட்டுள்ளதாகவும் குழந்தையின் எண்புக்கூட்டு தொகுதி நேரடியாக மண்ணிலிருந்து அகழ்ந்து எடுக்க முடியாத நிலைமை காணப்பட்டமையினால் அதனை பேண்டேஜ் துணிகளால் சுற்றி பக்குவப்படுத்தி மண்ணுடன் அகழ்ந்து எடுக்கப்பட்டதாக சட்டத்தரணி ரணிதா தெரிவித்தார். செம்மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் இன்றைய நாள் காலை 8 மணி முதல் தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது. அகழ்வு பணிகளின் 8வது நாள் இன்றைய தினம் 5 மனித எண்பு தொகுதிகள் புதிதாக சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் 2 மனித எண்பு தொகுதிகள் முழுமையாக வெளியேற்றப்பட்டு அடையாளமிடப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலுக்கு ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் மொத்தமாக இன்றைய தினம் அகழ்வு பணி வரை எடுக்கப்பட்ட மனித எண்பேற்றங்கள் 249.
அகழ்ந்தெடுக்கப்பட்டதில் அடையாளம் காணப்பட்டதில் சிறுவர்கள் அல்லது 11 வயதுடைய இந்து தொகுதியில் இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித இன்பு தொகுதி 2ல் 1 வந்து சிறு குழந்தையினுடைய உடலம். அந்த உடலம் வந்து முழுமையாக அகழ்ந்து மண்ணோடு சேர்ந்து முடியாத ஒரு நிலையில் இருந்ததால் பேண்டேஜ் கட்டுக்களை இட்டு முறைமையாக பதப்படுத்தப்பட்டு தான் அந்த இது வந்து உடலம் மண்ணிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டது. அதே வேளையில் காஃபின் மனித உடலம் பெட்டியுடன் அடக்கப்பட்டது மாதிரி இருந்த உடலமும் இன்றைய தினம்தான் மண்ணிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டது. சான்றுபொருட்கள் இதுவரை காலம் ஆரம்பித்த நாளிலிருந்து இன்றைக்கு மட்டும் எடுக்கப்பட்ட சான்றுபொருட்கள் சில நாணய குற்றிகளும், அதே நேரத்தில் தங்க ஆபரணம் என்று சந்தேகப்படக்கூடிய ஒரு சிறிய ஆபரணம் ஒன்றும், அதை விட மண்ணிலிருந்து எரிந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சில எரிந்த நிலையிலிருந்த எலும்பு தொகுதிகளும் நீதிமன்ற கட்டுக்காவலில் வந்து கொடுக்கப்பட்டது. இதுவரை காலம் அந்த சிறுவர்களுடைய அல்லது குழந்தைகளுடைய எலும்புக்கூடு வந்து இந்த பதப்படுத்தப்பட்ட நிலையில் எடுத்துட்டு போயிருந்தோம். சுற்றி விட பேண்டேஜ் அடித்து அந்த மண்ணோட அகழ்ந்தெடுக்கப்பட்டு இது வித்தியாசமாக அகழ்ந்தெடுக்கப்பட்டது. இதுக்கு முதலும் 2-3 மனித எலும்பு தொகுதிகள் சிறுவர்கள்ட வந்து மண்ணிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்படல இந்த நிலையில் தான் அகழ்ந்தெடுக்கப்பட்டது. என்னென்னு சொன்னால் இந்த பதப்படுத்தல் முறைக்குள்ள போட்டு எடுக்கல பிறகு மனித ஆய்வுகளின் பொழுது இந்த பதப்படுத்தலை வந்து வெளியகட்டிட்டு ஆய்வு செய்கிறது, அந்த எலும்பு தொகுதி அமைந்துள்ள நிலையை வச்சுக்கண்டு ஆய்வு செய்கிறதுன்றது வந்து இலகுவான முறையில் இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த முறைமை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சவப்பட்டி எடுக்கப்பட்ட இடத்துல அந்த சவப்பட்டிக்கு உள்ள வந்து எலும்பு கூட ஏதாவது எடுக்கப்பட்டது. அந்த பட்டி இருந்த எல்லைகளுக்குள்ளே இருந்த ஆணிகளும் அதே நேரத்தில் அந்த உடலமும் அதோடு சேர்த்து ஒரு நாணய குற்றியும் ஒரு காப்பிட ஒரு சின்ன சிதைவடைந்த ஒரு துண்டும், அணிகலன் ஒன்று சிதைவடைந்த துண்டு ஒன்றும் எடுக்கப்பட்டது. இலங்கை முழுமையாக இணைய மோசடிக்காரர்களின் தேசமாக மாறுவதை தடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் முதலீட்டாளர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவார்கள். இதனை தடுக்க வேண்டுமெனில் புலனாய்வுத்துறையை பலப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் விசா வழங்கும் செயல்முறையை பழைய நடைமுறைக்கு மாற்றியமைக்க வேண்டும் என்று பிபுதுருகெல உரிமையவின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்தார். கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டிலேயே இதனை குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், அண்மையில் இணைய மோசடியில் ஈடுபட்ட 120 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறுகிய மட்டத்தில் மாத்திரம் இடம்பெறும் சம்பவம் அல்ல. கடந்த 4 மாதங்களில் இதுபோன்ற பல்வேறு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் நாட்டில் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை 1000ஐயும் விட அதிகமாகும். இதற்கிடையில் சீனர்கள், இந்தியர்கள், பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள், மலேசியர்கள், மியான்மர் நாட்டவர்களும் இருக்கின்றார்கள். உண்மையில் தேசிய இணைய மோசடிக்காரர்கள் இலங்கையில் வியாபித்துள்ளதன் பிரதிபலனாக நாட்டில் இணைய மோசடி அதிகரித்துள்ளது. போலீஸ் அறிக்கைகளுக்கு அமைய 2024ஆம் ஆண்டு இணைய மோசடி தொடர்பில் 7210 போலீஸ் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் 2025ஆம் ஆண்டில் 12650 முறைப்பாடுகள் வரை அதிகரித்துள்ளன. வரலாற்று ரீதியாக இணைய மோசடிக்காரர்களின் தேசமாக கம்போடியா மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகள் இருந்தன. இருந்தபோதும் துரதிருஷ்டவசமாக கடந்த வருடங்களில் முறையாக இலங்கையும் இணைய மோசடிக்காரர்களின் தேசமாக மாறி வருகின்றது. சிலவேளை இணைய மோசடிக்காரர்கள் அல்லது ஹேக்கர்களின் அரசாங்கம் ஆட்சியில் இருப்பதனால் நாட்டவர்கள் இலங்கையில் ஆட்சியை கைப்பற்றி அவர்களது வர்த்தகத்தை முன்னெடுத்து செல்வதற்கான சிறந்த இடமாக இலங்கையை மாற்றிக் கொண்டிருக்கலாம். கடந்த காலங்களில் அரசாங்கத்துக்குள் பெரும் எண்ணிக்கையிலான இணைய மோசடிகள் பதிவாகியிருந்தன. என்டிபி வங்கியில் 1320 கோடி ரூபாய் மோசடி இடம்பெற்றுள்ளது. திரைசேரியில் இடம்பெற்ற மோசடி 80 கோடி ரூபாவுக்கும் அதிகமாகும். தபால் திணைக்களத்தில் 20 கோடி ரூபாய் மோசடியும், வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் 5 கோடி ரூபாய் மோசடியும் இடம்பெற்றுள்ளது. தனியார் துறையிலும் இதுபோன்ற பெரும் தொகை நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளது. இணைய மோசடிக்காரர்களின் ஆதிக்கத்தின் சூடுபிடிப்பு முழு நாடும் உணரக்கூடியதாக உள்ளது. தொடர்ந்து வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டமையானது தற்போது சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. உலகில் உள்ள ஹேக்கர்களின் தேசமாக இலங்கை மாறியுள்ளது என்ற விடயம் இலங்கையில் முதலீடு செய்ய எதிர்பார்த்துள்ள முதலீட்டாளர்களுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதன் காரணமாகவே அவர்கள் தமது முதலீடுகளை மீளப் பெற்று வேறு நாடுகளுக்கு நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. வரவிருக்கும் முதலீடுகளும் இலங்கைக்கு பதிலாக வேறு நாடுகளை தெரிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்றார்.
இந்தியாவின் தமிழக அரசியலில் புதிய கட்சியை தொடங்கி பெரும் வெற்றியை பெற்றுள்ள நடிகர் விஜய்க்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். விஜயின் இந்த வெற்றிக்கு இளைஞர்களின் பலமான ஆதரவும் அவர் மீது அவர்கள் வைத்துள்ள நம்பிக்கையுமே முக்கிய காரணம் என சுட்டிக்காட்டிய நாமல் ராஜபக்ஷ விஜயின் அரசியல் பயணம் சிறக்க தான் பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டார். திரைத்துறையில் இருந்து அரசியலுக்கு வரும்போது அதன் யதார்த்தமான சவால்களை எதிர்கொள்வது அவசியம் என தெரிவித்த அவர், குறிப்பாக தேர்தலின் போது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு விஜய்க்கும் அவரது குழுவினருக்கும் உள்ளது. இதேவேளை இந்திய அரசியலில் மீண்டும் பேசு பொருளாக்கியுள்ள கச்சத்தீவு விவகாரம் குறித்து கருத்து வெளியிட்ட நாமல், கச்சத்தீவு என்பது இலங்கையின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதி என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. மேலும் எதிர்வரும் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதங்களில் நடைபெறவுள்ள கச்சத்தீவு அந்தோணியார் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக இந்தியாவில் இருந்து விசா பெற்றுக் இலங்கைக்கு வருமாறு நடிகர் விஜய்க்கு அவர் பகிரங்க அழைப்பு விடுத்தார். நாட்டின் பாதுகாப்பு, ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மை ஆகியவற்றை பாதுகாப்பதில் தாம் எப்போதும் உறுதியாக இருப்பதாகவும், அரசியல் மேடைகளில் இத்தகைய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் இலங்கையின் எல்லைகளுக்குள் எவ்வித விட்டுக் கொடுப்புகளுக்கும் இடமில்லை என்றும் குறிப்பிட்டார். அத்துடன் தற்போதைய அரசாங்கம் ஏனைய கட்சிகளில் இருந்து நபர்களை இணைத்துக் கொள்வது குறித்து விமர்சித்த அவர், இது அரசாங்கத்திடம் திறமையானவர்கள் இல்லை என்பதை காட்டுவதாகவும், இத்தகைய டேல் கலாச்சாரங்கள் அரசியலில் நீண்ட காலம் நிலைக்காது என்றும் சுட்டிக்காட்டினார்.